ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் செஷன். பசங்களா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன அப்படின்னா நீட்டோட ஸ்கோர்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அல்லது நீட்டோட ஸ்கோர்ஸ் வாங்கினாலும் ஆல் இண்டியா கோட்டாவோ அல்லது டிஎன் மெடிக்கல் கோட்டாலையோ கிடைக்காம இருக்கப்ப என்ன பண்ணுறாங்க, த நெக்ஸ்ட் சாய்ஸஸ் ஃபாரின் அப்ராட் போய் படிக்கிறது அப்படின்னு. இப்போ நீங்கள் அப்ராட் போய் படிக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை, ஆனால் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே எப்படி நம்ம ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த டெஸ்ட்டெல்லாம் உனக்கு பற்றி தெரியும். பட் நீ எக்ஸாமே எழுத முடியுமா முடியாதாங்கிறது ஒரு பெரிய விஷயம். எந்தெந்த காலேஜ் எந்தெந்த கண்ட்ரியில் படிக்கிறப்ப உனக்கு வந்து என்ன அப்படின்னா இங்கே உனக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்தியனில் நீ மெடிக்கல் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீ தேர்ச்சி பெற்றவனாக இருக்கணுமா, அதுக்கு நீ தேர்ச்சி பெற்றவனாக இருக்கியா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, யூஜி நீ வந்து அதாவது நீட் முடிச்சதுக்கப்புறம் யூஜி போகிற பார்த்தியா. ஸோ ஃபஸ்ட் யூஜி படிக்கிறப்ப என்னென்னலாம் க்ரைட்டீரியா இருக்கணும், நீங்கள் சூஸ் பண்ண போகிற கண்ட்ரியில் அந்த காலேஜில் அல்லது அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் அண்ட் தேர் ஜஸ்ட் பிளாக் லிஸ்டட்னா அது ஒரு சில கல்லூரிகளில் ஒரு சில நாடுகளில் நீங்கள் சென்று படிக்கவே கூடாது, இதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற, அதாவது லைசன்ஸ் கொடுக்கப்படாது. ஏன்னா நீங்கள் வந்து அதற்கான எஃபிஷியன்சி உங்ககிட்ட வந்து என்ன அப்படின்னா அதுக்கான ஒரு என்ன சொல்லலாம் கெப்பாசிட்டி உங்களுக்கு வளர்ந்துருக்காது. ஏன்னா அங்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்குது. உங்களோட தகுதியை நீங்கள் உயர்த்துறதுக்கு அந்த காலேஜ் ஒரு சரியானதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இப்போ குறிப்பாக ஜூலையில் இப்போ ரீசெண்டாக ஒன் டே முன்னாடி கொடுத்தது தான் இந்த விஷயம். என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் அல்லது யூனிவர்சிட்டியில் நீ வந்து யூஜி மெடிக்கல் ப்ரோக்ராம் பண்ண போறியோ அப்படின்னு. இது ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. நீ என்னனால அது என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸாக பார்த்துக்கணும். ப்ளஸ் இப்போ முக்கியமாக ஒரு சில காலேஜஸை சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இங்கே முக்கியமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் உனக்கே தெரியும், கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இட் ஷுட் பி 54 months, ரைட்டா? 54 months இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அந்தந்த கண்ட்ரியோட லாங்குவேஜஸோ அல்லது வேறு அடிஷ்னல் லாங்குவேஜஸ்லாம் இருக்கக்கூடாது, இங்கிலீஷில் படிச்சிருக்கணும். சிலபஸ் அண்ட் கரிக்குலம் அதுவும் என்னது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட ஒத்து போகுதா அப்படின்னு. கிளினிக்கல் ட்ரைனிங் அண்ட் திஸ் இன்டர்ன்ஷிப் ஆஃப்டர் த கோர்ஸ் கம்ப்ளீஷன் 1 year, அது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் லைசன்ஸ் இருக்கு பார்த்தியா, அது பார்த்தா FMGL ரெகுலேஷன்ஸ் அது உனக்கு கிடைக்கும். அது ரிலேட்டடாக நீ பண்ண முடியும். உடனே தான் அப்போ தான் அஃபிஷியலாக யூ கேன் கண்டினியூ, யூ கேன் ப்ராக்டிஸ் MBBS. ஒரு டாக்டராக நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இல்லைன்னா நீ பண்ண முடியாது. ஸோ அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அப்பப்போ நீ NMC வெப்சைட்டையும் பார்த்துட்டே இருக்கணும். இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா நம்ம இந்தியன் எம்பசி மெக்சிகோவில் இருக்கவங்க எல்லாமே பேசினது, யுரேஷியா டிவிஷன் இவங்க எல்லாமே டிசைட் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய காலேஜஸில் இந்தியன் மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை அவங்க வந்து நம்மளோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக அவங்களோட தரம் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்அடிக்குவேட் கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேம்பஸில் நம்ம நினச்சிக்கிறோம் அப்ராட் அப்படின்னு, ஆனால் அப்ராடாக இருந்தாலும் அங்கே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து புவர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனே புவர் குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து ஹராஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாக பண்ணுறதா இருக்கட்டும், ஃபீஸ் அதிகமாக வாங்குறது, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கக்கூடிய இடத்துல ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால ஒரு சில காலேஜஸ் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, மெக்சிகோ அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா saying these 4 colleges என்ன அப்படின்னா strictly avoid, ரைட்டா? strictly advised, it is not advised, it is strictly advised. கட்டாயமாக இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் hereby strictly advised to avoid seeking admission in the below mentioned institute. இதெல்லாம் பாரு, சென்ட்ரல் அமெரிக்கன் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி பெலிஸ், இதெல்லாமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ரைட்டா கண்ட்ரிஸ், ரைட்டா? கொலம்பஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ், அடுத்து சிர்சிக் பிரான்ச் ஆஃப் டஷ்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது உஸ்பெகிஸ்தான். நார்மலாக நம்ம எல்லாருமே சூஸ் பண்ணக்கூடியது என்னவா இருக்கும், ரஷ்யா சூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கசகஸ்தான், அப்புறம் கிர்கிஸ்தான், இதெல்லாமே நம்ம அதிகமாக சூஸ் பண்ணக்கூடியது. அங்கே இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் அதை மேனேஜ் பண்ண முடியும். பட் தீஸ் யூனிவர்சிட்டிஸ், தீஸ் காலேஜஸ் ஆர் நாட்
அட்வைஸ்டு டு டேக் அட்மிஷன். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் என்எம்சியை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வேணால் ஒரு சில காலேஜோட ஸ்டாண்டர்ட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்? மேபி இப்போ நீங்கள் மேபி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஜூலையில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, இன்கேஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு என்ன நார்ம்ஸ் தே ஹாவ் அ செகண்டரி சோர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் எடுத்துட்டாங்க. அட்மிஷன்ஸ் எடுக்கிறப்ப அந்த காலேஜ் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸை ஈக்குவல் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருந்துருக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாமே என்எம்சி கொடுத்துருக்காங்க. அதனால் ஆல்வேஸ் வி ஹாவ் டு வாட்ச் என்எம்சி. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன ஆனாலும் படித்து முடிச்சோன்னே திருப்பி நம்ம இந்தியாவுக்கு தான் வரணும். இங்கே தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எம்பிபிஎஸ். அப்போ இங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். அதில் ஏதாவது மாறினாலும் உடனே அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம அப்பயே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால எப்பயுமே சொல்லிட்டாங்க ரைட்டா, எஃப்எம்சிஎல் ரெகுலேஷன் 2021 கவனமாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஸோ இந்த 4 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாராவது போகிற மாதிரி இருந்தால் கூட டெல் தம் நோ. சரியா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ராட் போய் படிக்கிறது முக்கியம் இல்லைடா. அதனால நம்ம ஏன்னா எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறோம், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம அங்கே போகிறோம். ஸோ அதை நம்ம கவனமாக சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். அதனால் அதை மைண்டில் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகே, டாடா, பாய்.